டென்மார்க்கின் இறையாண்மைக்கு கீழ்ப்பட்ட பிரதேசமாக இருக்கின்ற கிரீன்லாந்து அமெரிக்காவின் ஒரு கவனத்திற்கு வந்தது. இது முதல் தடவை அல்ல. முன்னர் கூட கிரீன்லாந்தை தாங்கள் கைப்பற்றுவோம் என்கின்ற விடயத்தை அல்லது கையகப்படுத்துவோம் என்பதை அமெரிக்கா ஏற்கனவே தெரிவித்திருந்ததை அறிந்திருந்தார்கள். பாதுகாப்பு தேவைகளுக்காக அந்த தீவை தாங்கள் மீளப்பெற வேண்டும் அல்லது டென்மார்க்கிடமிருந்து பெற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கின்றார். இதற்கு கனடா எதிர்ப்பு தெரிவித்து டென்மார்க்கின் இறையாண்மைக்கு கனடா ஆதரவு வழங்கி இருக்கின்றது. ஏராளமான கனிம பொருட்கள் அங்கே இருக்கின்றன. அதாவது மினரல்ஸ் எனப்படுகின்ற இந்த பூமியில் காணப்படுகின்ற மிகவும் அரிதான சில கனிம பொருட்கள் அங்கே இருக்கின்றன போன்ற விவகாரங்கள் இருந்த பொழுதிலும் ரஷ்யா, சீனா ஆகியவற்றின் ஆய்வுகள் மற்றும் கடல் கப்பல்கள் அந்த பிரதேசங்களில் இருப்பதால் அது தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்ற வகையில் இப்பொழுது அவர்கள் அதனை மீள கைப்பற்றுவதற்கான அபிலாசையை தெரிவித்தாலும் கனடாவானது அதற்கு ஒத்தி செய்யாது. கனடா டென்மார்க்கிற்கு ஆதரவு வழங்கும் என்கின்ற நிலையைத்தான் கூறியிருக்கின்றது. இதில் இறையாண்மை, அதாவது ஒரு நாட்டின் இறையாண்மை என்பதை ஒரு கேலிக்குள்ளாக்குகின்ற விவகாரத்தை தான் அமெரிக்கா செய்து வருகின்றது. அவ்வாறான நிலையில் தொடர்ந்தும் அமெரிக்கா இவ்வாறான மிரட்டல்களை விடுமா, அதற்கு இரண்டு சபைகளும் அங்கீகரிக்குமா என்பதை இந்த 2026 இடம்பெறப் போகின்ற இரு சபைகளுக்குமான இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக கட்டியம் கூறும். இந்த தேர்தலிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சார்ந்த கட்சி பெரும்பான்மையை பெற முடியாத விடத்து அவருடைய நடவடிக்கைகள் என்பன அவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செல்ல முடியாதது என்பதுதான் உண்மையாகும். எனவே கனடா என்பது ஒரு காத்திரமான ஒரு நடுநிலையான ரீதியில் பயணிக்கின்றது என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், அமெரிக்கா கிரீன்லாண்டை கையகப்படுத்துவதாக அச்சுறுத்தியுள்ள நிலையில கனடாவினுடைய விவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் அதற்கு குரல் கொடுத்திருக்கின்றார். அதை பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. அமெரிக்கா ஆர்டிக் தீவினுடைய கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதாக கூறியிருக்கிறது. கனடிய வெளிவிவகார அமைச்சர் டென்மார்க்கினுடைய வெளிவிவகார அமைச்சருடனான உரையாடலின் போது அந்த ஆதரவை பகிர்ந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது எவ்வாறான விளைவுகளை அமெரிக்கா கனடா உறவில் ஏற்படுத்தும் அப்படி சொல்லி நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக டென்மார்க்கின் இறையாண்மைக்கு கீழ்ப்பட்ட பிரதேசமாக இருக்கின்ற கிரீன்லாந்து அமெரிக்காவின் ஒரு கவனத்திற்கு வந்தது. இது முதல் தடவை அல்ல. முன்னர் கூட கிரீன்லாந்தை தாங்கள் கைப்பற்றுவோம் என்கின்ற விடயத்தை அல்லது கையகப்படுத்துவோம் என்பதை அமெரிக்கா ஏற்கனவே தெரிவித்திருந்ததை அறிந்திருந்தார்கள். அதாவது ஜனவரி மாதம் அளவில் கூட அவர்கள் அதனை தங்களுடைய ஒரு தெரிவிப்பாக தெரிவித்திருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அதனை இப்பொழுது மீண்டும் உறுதி செய்திருக்கின்றார். அதாவது பாதுகாப்பு தேவைகளுக்காக அந்த தீவை தாங்கள் மீளப்பெற வேண்டும் அல்லது டென்மார்க்கிடமிருந்து பெற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கின்றார். இதற்கு கனடா எதிர்ப்பு தெரிவித்து டென்மார்க்கின் இறையாண்மைக்கு கனடா ஆதரவு வழங்கி இருக்கின்றது. அதாவது டென்மார்க்குரிய தீவு அது. அதில் அதாவது அமெரிக்காவினுடைய இந்த விருப்பு என்பது நிறைவேற்றுவதற்கு கனடா ஒரு ஆதரவை தெரிவிக்காத நிலை இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது கிரீன்லாந்து என்பதை பல ஆண்டுகளாக டென்மார்க் பேணி வருவதும் கிரீன்லாண்டின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் சுமார் 500 மில்லியன்களை அது தனது நாட்டில் இருந்து கிரீன்லாந்துக்கு கொடுத்து வருகின்றது என்றால், கிரீன்லாந்து என்பது ஒரு பெரிய பிரதேசமாக இருந்தால் கூட அங்கே இருக்கின்ற சனத்தொகை என்பது 57,000 பேர் தான் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இருக்கின்ற நிலப்பகுதி என்பது சுமார் 7 விதமான நிலப்பகுதியில் தான் அவர்களுடைய இருப்பு என்பது இருக்கின்றது. அங்கே இருக்க வேண்டுமானால் அவர்களுடைய தேவைகளை செய்வது போன்றவற்றிற்காக
இவ்வாறு வருடாந்தம் பெரிய செலவு செய்து வருகின்றது. உண்மையிலேயே இந்த தீவு தொடர்பாக அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் சுமார் 100 வருடங்களுக்கு அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய காலத்தில் அல்லது இரண்டாம் உலகப் போருக்கு அண்மைய காலத்தில் ஒரு இரகசிய பேச்சுவார்த்தை கூட இடம்பெற்றது. டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை அமெரிக்கா அப்போதைய $100 மில்லியன் கொடுத்து வாங்குவதற்காக இருந்த பொழுதும் இரண்டு நாடுகளும் இந்த விவகாரத்தை வெளியில் விடவில்லை. ஆனால் அது பிறகு வெளியே வந்த விவகாரமாக டென்மார்க் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. இப்பொழுது இவர்கள் கனிமத்தை தான் முக்கியமாக மையப்படுத்தி செய்கின்றார்கள் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனவரியிலேயே தெரிவித்து விட்டார். ஏராளமான கனிம பொருட்கள் அங்கே இருக்கின்றன. அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் எனப்படுகின்ற இந்த பூமியில் காணப்படுகின்ற மிகவும் அரிதான சில கனிம பொருட்கள் அங்கே இருக்கின்றன போன்ற விவகாரங்கள் இருந்த பொழுதிலும் ரஷ்யா, சீனா ஆகியவற்றின் ஆய்வுகள் மற்றும் கடல் கப்பல்கள் அந்த பிரதேசங்களில் இருப்பதால் அது தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்ற வகையில் இப்பொழுது அவர்கள் அதனை மீள கைப்பற்றுவதற்கான அபிலாசையை தெரிவித்தாலும் கனடாவானது அதற்கு ஒத்திசையாது. கனடா டென்மார்க்கிற்கு ஆதரவு வழங்கும் என்கின்ற நிலையைத்தான் கூறியிருக்கின்றது. இதில் கூறுங்கள். கனடா ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு ஆதரவை வழங்கியிருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், கனடாவையும் 51வது மாநிலமாக இணைப்பது பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதே செயற்பாடாகத்தான் இதை பார்க்க முடியுமா? அவ்வாறானது ஒரு செயற்பாடாக, அதனால் தான் கனடா ஒரு கட்டாயத்தின் பேரில் தன்னுடைய ஆதரவை வழங்கி இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? நிச்சயமாக கட்டாயம் என்பதை விட இறையாண்மை, அதாவது ஒரு நாட்டின் இறையாண்மை என்பதை ஒரு கேலிக்குள்ளாக்குகின்ற விவகாரத்தை தான் அமெரிக்கா செய்து வருகின்றது. அதனை மறுதளிப்பதாக இது கூட அவ்வாறானதுதான். அவர் இந்த இரண்டு பிரதேசங்களையும் குறிப்பிடவில்லை. குறிப்பாக பனாமா கால்வாயை கூட தாங்கள் கையகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பை கொண்டிருந்தவராக இருந்திருந்தார். தற்பொழுது வெனிசுலாவுடனான ஒரு போரில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். இவ்வாறான நிலையில் இவருடைய அதாவது அமெரிக்கா என்கின்ற தேசத்தின் நடவடிக்கைக்கு கனடாவின் ஆதரவு இருக்காததற்கு காரணம், கனடா கூட இந்த ஆர்டிக் பிரதேசத்தினூடான கடலை பாவனைக்கு திறந்து விடுவதற்கான ஒரு ஏது நிலையை இந்த புவியியல் மாற்றங்கள் ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்த பனி கட்டிகள் குறைதல் போன்றவற்றின் காரணமாக இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக சாத்தியப்படக்கூடியதாக அடுத்த சில ஆண்டுகளில் அல்ல அடுத்த 10 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும் இடத்தில் ஆசிய பிராந்தியத்திற்கும் வட அமெரிக்க கண்டத்திற்கும் இடையேயான பயண தூரம் என்பது அல்லது பயண நேரம் என்பது கப்பல் போக்குவரத்தை பொறுத்தவரையில் மிகவும் குறையும். அதில் ஆளுமை செலுத்துகின்ற நாடுகளாக நார்த் வெஸ்ட் பேசேஜ் என்கின்ற பாதையை கனடா உருவாக்கும். அதே போல நார்த் பேசேஜ் என்கின்ற பாதையை ரஷ்ய எல்லை ஊடாக ரஷ்யா உருவாக்கும். இது போன்றவை எல்லாம் நிச்சயமாக அமெரிக்காவின் அந்த பிடிகளை தளர்த்துவதாக அல்லது அவர்களின் விருப்பிற்கு மாறான ஒரு வளர்ச்சியை இந்த நாடுகள் காண்பதாக இருப்பதால் அவர்களுடைய நடவடிக்கை என்பது இவ்வாறு செல்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்த பொழுதிலும் அதற்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை இவ்வாறான நிலையில் தொடர்ந்தும் அமெரிக்கா இவ்வாறான மிரட்டல்களை விடுமா, அதற்கு இரண்டு சபைகளும் அங்கீகரிக்குமா என்பதை இந்த 2026ஆம் ஆண்டு இடம்பெறப் போகின்ற இரு சபைகளுக்குமான இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக கட்டியம் கூடும். இந்த தேர்தலிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சார்ந்த கட்சி பெரும்பான்மையை பெற முடியாத விடத்து அவருடைய நடவடிக்கைகள் என்பன அவர் விருப்பிற்கு ஏற்றவாறு செல்ல முடியாதது என்பதுதான் உண்மையாகும். எனவே கனடா என்பது ஒரு காத்திரமான ஒரு நடுநிலையான ரீதியில் பயணிக்கின்றது என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது ஒரு அமெரிக்காவிற்கு பாதகமான ஒரு செயற்பாடுகளில் கனடா ஈடுபடுவதனால் எவ்வாறான தாக்கத்தை சந்திக்க வேண்டி வரும்? இனி வரும் காலங்களில் கனடா எவ்வாறான தாக்கத்தை சந்திக்க வேண்டி வரும் என்று யோசிக்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக அந்த முரண்படு நிலை என்பது ஏற்கனவே தோன்றிவிட்டது. அதற்குரிய காரணங்கள் என்பன இந்த வரி விதிப்பின் போதே ஆரம்பித்து விட்டாலும் வரி விதிப்பு தான் இதற்குரிய முக்கியமான ஒரு முரண்பொருளாக இருக்கும். வரிகளை அவர்கள் உயர்த்தலாம் அல்லது சில உற்பத்திகளை தாங்கள் நாட்டிலேயே மேற்கொள்ளக்கூடியதாக அமெரிக்கா மாறலாம். இவ்வாறு அவர்கள் மாறுவதாக இருந்தால் கூட அதற்குரிய இறுதி விலையை அமெரிக்கர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற படியால் அவர்கள் பாரத்தை உணர்கின்ற பொழுது இந்த விவகாரம் என்பது சற்றே தனியும் என்பதுதான் உண்மை.
சரி. நன்றி சுரேஷ் தர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.